கொடி கட்டி பிறந்துட்டேன். எதிர்பார்க்காத இது. நல்ல லைஃபை லக்ஸரியா அனுபவிச்சு வாழ்ந்தவன். எக்குமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்கேன். பின் பக்கத்தில் பொட்டின்னு ஒரு அடி. யாரான பக்கம் யானையும் காணும். அது போல தூரம் ஒரு ஆள் பைய வச்சுட்டு போறான். ஓடி அப்படி போர்ஷன் திரும்பினா அப்படியே சீரடி சாய்பாபா. ஒருத்தர் ஜாதகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பித்தேன். அப்போ நயன்தாரா மேடமும் அந்த லைனில் வருவாங்க. வந்தாங்கன்னா ஓரமாக வண்டி நிப்பாட்டு, வண்டி நிற்கும், நான் போவேன். 500 அந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. நடிகர் ரஜினிகாந்துக்கு உச்சத்தை தொட்டது 9ஆம் நம்பர். அந்த எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ பேரை சொல்ல விரும்பல, ஏடிஎம் கேட்காரு. அவர் எந்த ஊரில் ஜெயிப்பார், அவர் தான் லீடிங்கில் வருவார்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து அதுக்கு வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாண்டிபிச்சாரில் வந்து மாலை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா குறுகிய காலத்தில் முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சட்டார்னு இருக்கிற இடமே தெரியாமல் கிடப்பாங்க. சவால் மேலே ஏறிடுவாங்க. இத்தனை வருஷத்துக்குள்ள மோடி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ 10 வருஷமாக போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் கஜேந்திரன். என்னுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊர் வீரவநல்லூர்னு பேர். படித்ததெல்லாம் நான் அங்கே தான் படித்தேன். படிக்கிற காலத்தில் வந்து எனக்கு வந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இனிமேல் நான் பிஸ்னஸ் பண்ணணும்ப்பா அப்படின்னா, உனக்கு படிப்பா தொழிலா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோனாரு. இல்லை நான் தொழில் தான் பண்ண போகிறேன். சரி பிஸ்னஸ் பண்ணணும்னா நீ ஒரு இடத்துல அனுபவப்படணும். ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொல்லி இதில் திருச்சியில் இருந்தது. ரெக்கவரி ஆஃபீஸர், வசூல் பண்ணுற வேலை. சரி போவோம் சொல்லிட்டு போனேன். என்னை நிற்க வச்சு இன்டர்வியூ எடுத்தாங்க. நம்ம என்ன தகுதியில் இல்லாத குடும்பத்தில் நம்ம பிறந்துட்டோம். நேராக வெளியே போய் ஒரு சேர் எடுத்துக்கொண்டு போய் அந்த எம்டிக்கு நேரையே போட்டு உட்காந்து இன்டர்வியூ பண்ண ஆரம்பித்தேன். அடுத்த 2 கேள்வி தான் கேட்டார். யுவர் பாஸ். பொருள் கொடுக்கல, பாதி பைசா கட்டுவாங்க, பாதி பைசா டியூவில் வரும். இதை நீ போய் அந்தந்த லிஸ்ட்டை வாங்கி ஒவ்வொரு வீட்டில் போய் வசூல் பண்ணணும். யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. எம்டிக்கு தெரிஞ்சவங்க வீட்டிலே தூக்குனேன். அதுக்கு எம்டிஏ என்ன அந்த அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணால் எனக்கு தொழில் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சிம்பிளாக எங்கள் அப்பாவோட உதவி கேட்டேன். எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு 15,000 ருபீஸ் கொடுத்தாரு. நான் சொல்கிறது ஒரு 40 இயர்ஸ் முன்னால் சொல்கிறேன். அப்போ 50,000 ரூபா கொடுத்தாரு. அதை வச்சு நான் பொருட்களை வாங்கி தவணை முறையில் கொடுத்து இதே மாதிரி வசூல் பண்ணி கேஷ் கொடுத்து பொருள் வாங்கணும். அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்ல பீக்கு. டீலர்கிட்ட வாங்கலை, பெரிய கடைக்காரங்கள்ட்ட வாங்கி நான் என் கடையில் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஐடியா தெரில. என்ன இது அமௌண்ட் நம்ம சார் மார்ஜின் ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு மார்ஜின் கம்மியாக இருக்குது. ஏன் அப்போ நம்ம டீலர் ஆகணும், வாயே தீரணும். அதுக்கு என்ன செய்யணும்? நேராக அப்பாட்ட போனேன். ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு 1 லேக் கொடுத்தாரு. திருப்பி 1 லேக்? 1 லேக். அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இளம் தொழிலதிபர் சென்னையில் நான் அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கு 2 தடவை அவார்டு வாங்கியிருக்கேன். எனக்கு நிறைய காம்படிஷன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இடத்துல இதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, நான் பீஸ்ஃபுல்லாக நான் போயிட்டு இருக்கணும். என்ன ஃபாலோ பண்ணி எனக்கு யாராவது வந்தாங்கன்னா நான் பின்னோக்கி வந்துட்டு அவங்கள முன்னோக்கி போய் சொல்லிட்டு நான் அடுத்த லைன் ஓடி தொழில் திமிருன்னு சொல்லுவேன். அதுக்கு பேரே நான் சொல்லுவேன், திமிரு பிடிச்சவன் தான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் வந்து அபிராமா குருன்னு சொல்லி திருச்சியில் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஆசைன்னா என் ஃப்ரெண்டோடைய தொழிலை நான் ஏன் கற்றுக்கூடாது. அவன் பின்னாலேயே சுற்ற ஆரம்பித்தேன். ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணது எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமாக சொல்லலை. ஆனால் என்ன பண்ண, ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு போயிட்டு வருவேன்ல. அதாவது நான் ஒரு தொழிலை பண்ண அவன் ஏமாற்றிடக்கூடாது என்ன. அதனால் ஒரு காரோடைய டோட்டல் A to Z எத்தனை 3000 சில்லற ஸ்பாட் ஃபால்ட்டு என்னங்கிறது எனக்கு ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அவங்க கூட TN28B வண்டி நம்பர் ஞாபகம் இருக்கணும். இல்லை எல்லா வண்டி நம்பரும் ஈஸியாக சொல்லுவேன். அது அவங்களுக்கு உண்டான பேமெண்ட்டை கொடுத்து அந்த வண்டியை வாங்கி நேராக பட்டறைக்கு எடுத்து வந்தேன். புது வண்டி வாங்கினா அப்போ வந்து 2.5 லட்ச ரூபா. இந்த வண்டிக்கு 30,000 செலவு பண்ணுவோமே. வாங்கினதே 40,000 தான் வாங்கியிருக்கேன். 30,000 தாராளமாக செலவு பண்ணுவோம். 4 டயர் புதுசு போடு, பெயிண்ட் அடி, வண்டியை பக்கா நல்லா ரெடி பண்ணி வண்டியை லைனில் விடுறேன். அப்போது வந்து எனக்கு கஸ்டமர் கிடையாது. அப்போது மொபைல் வந்துருச்சு. எனக்கு அதுதான் ப்ளஸ். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் எனக்கு மொபைல் தான். திருச்சியில் 5வது ஆள் இந்த ஹையர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து மண்ட செல்லுன்னு சொல்லுவாங்க. 13,500 ரூபா செல்லு பிஎஸ்என்எல். அதுக்கு முன்னால் பேஜர் வச்சுருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த கார் லைனுக்கு வந்த பிறகு அப்போ 4 நாளைக்கு ஒரு சவாரி, 5 நாளைக்கு ஒரு சவாரி வரும். பேட்டரி இறங்கிடும், டிரைவர் நிற்க மாட்டான். டெய்லி சவாரி வந்து வருவான், வேலை செய்வான். எங்கள் அம்மாவுக்கு கார் வாங்கணும்னு தெரியாது. டிரைவர் வீட்டுக்கு வர மாட்டான். ஏன்னா அவன் டிராவல்ஸ் தான் நிற்க, வண்டி அங்கே தானே அப்படியே போயிட்டு இருந்தது. சரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க போது இதுக்கிடையில் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு. சரி இப்போ நீங்கள் பாருங்கள் நான் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, இப்போ நம்ம ஆஃபீஸ் ஒன்று போனோம்னா ஒரு பொண்ணை வேலைக்கு வைக்கணும். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு நம்ம லவ் பண்ணிட்டோம்னா நம்ம சந்ததியை மாறி போயிடுமே, ஜாதி மாறி மதம் மாறி போயிடும். ஏன்னா கான்செப்டே கிடையாது. அந்த இதுக்கு நான் மாறவே மாட்டேன். எங்கள் அப்பா என்னவோ அதுதான் நான்.
வேற இடத்துல பொண்ணு எடுக்க மாட்டேன். அந்த ஜாதி பாக்குறீங்களா? பார்ப்பேன். எங்கள் அப்பா எவ்வளவோ பார்த்தாரு, பொண்ணு பார்த்து ஒன்றும் கதைக்கு உதவலை. இன்னொரு ஜாதகம் பார்க்குறோம், ஓகே ஆகுது. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்பா இறந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் வந்து துயரலை. எங்கள் ஆட்களெல்லாம் அந்த திதி கொடுத்தா 10 நாள் வீட்டில் இருக்கணும்பாங்க. அதெல்லாம் நான் இருக்கலை. எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் கோடியை தொடணும், கோடி சொல்லணும், என் பாயிண்ட் அதுதான். அப்போ அந்த சந்தன கவருக்கும் அந்த இது சொன்னாலே கவர், அதில் வந்து ரப்பர் சமைச்சு குத்தி குத்தி சுவாமி கேஸு. அப்போ அட்ரஸ் கிடையாது, வீட்டு அட்ரஸ் போட்டால் இபி பில் ஏறிடும். அதனால் என்ன பண்ணேன், செல் நம்பர் மாத்திரம் போட்டு ஒவ்வொரு கோவிலாக இப்போ நாங்கள் போய் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ என்ன, குங்குமம் எடுக்கிறவங்க கவருக்கு பேப்பருக்கு தேடுவாங்களா, அப்போ நான் கவர் அல்வா மாதிரி வச்சுருக்கேன், நீட்டாக அதை போட்டு எடுத்து கொண்டு போவாங்க. அது எங்கே இருக்கும், பூஜை ரூமில் வைப்பீங்க. டெய்லி எங்கள் சாமி கும்பிட கும்பிடும்போது ஏதாவது தருணத்தில் வண்டி கிண்டி தேவைப்பட்டதுன்னா சாமி கேஸ் மைண்டில் செட் ஆகிடுச்சு, அடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அப்போ வெளியே அப்படியே போயிட்டு இருந்தது, அடுத்தவங்க கேப்ஸுக்கு போது போல் ஏன் இதே ரொட்டேஷனில் கொண்டு தான். எனக்கு ஒரு ட்ராவல்ஸில் லிங்க் கிடச்சிது. எப்படின்னா அந்த ட்ராவல்ஸ் வந்து மூழ்க போகுது, ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. நான் பார்த்தேன், தப்புன்னு ஏன் வண்டியை உள்ளே விட்டேன். காக்கா உட்கார பணமலை வந்துருச்சு, உட்காந்துட்டு ஆஃபீஸில். அவங்க வண்டி என்னாச்சு, ஒன்றுன்னா உள்ளே இருந்து விற்க ஆரம்பிக்குது. ஏன் சவாரி ஏன் வண்டி ஓடிட்டு இருக்கு, நான் அங்கே மேனேஜர். என் வண்டி இங்கே வராது, இந்த ட்ராவல்ஸ் வாசலில் வராது, வெளியில் அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்பான். நான் ஃபோன் பண்ணி சொல்லி மேக்ஸிமம் அதை முதல்ல அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்னா டெய்லி நைட் அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் 2 வண்டிக்கும். இவங்க என்னாச்சு, விறுவிறுன்னு இவங்க எல்லா வண்டியும் போயிடுச்சு. லாஸ், டோட்டல் லாஸ். அவங்க இப்போ ஆஃபீஸ் மெத்தட் தான் இருக்குது. ஆஃபீஸில் ஆனால் சவாரி இவங்களுக்கு வரும், ஃபோன்லலாம் வரும், ஆனால் யார் வண்டியை கொடுக்குறது. அப்போ சரி, தகுந்த தகவலும் வந்துருச்சு நமக்கு. ஏன் வண்டி நிற்காமல் போயிட்டுருக்கு, நான் வந்து ஒரு 5 வண்டிக்கு சவாரி கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் அந்த இடத்து ஓனர்கிட்ட போனேன். போயிட்டு இவங்களுடைய அக்ரிமெண்ட் என்ன, எத்தனை வருஷம் போட்டிருக்கேன் என்ன பாருங்க, நாளையோட முடியுதுன்னு கேட்கும் போது அடுத்த நாள் இருந்தாங்களா சார். இப்போ நமக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. என் ஒய்ஃபு வர சொல்லியிருந்தேன் அந்த ஆஃபீஸ்க்கு. என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 லட்ச ரூபா எவ்வளோ 3 லட்சம் எடுத்து அசால்ட்டாக டேபிளில் வச்சுட்டு செலவுக்கு எதாவது வேணால் எடுத்துக்கோ, இல்லை பேங்கில் போட்டுருக்குமான்னு கேளு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக கோர்வையாக நடந்தது. இவர் வந்து உட்கார்றாரு, பொண்ணைங்களுக்கு என் ஒய்ஃப் வந்தாங்க. ஒய்ஃப் வந்தாங்க, காஃபி சொல்லுப்பா எனக்கு தலையை எழுதினாங்க. உடனே ஒரு ஆளை அனுப்பி காஃபி என்று சொல்லி அப்படி இந்த அவனுக்கு கொடுத்துட்டு இவ டைலாக் தூக்கி மேலே தூக்கி 3 லட்சத்தை வச்சான். டேபிள் வச்சுன்னா அவருக்கு அப்போ பைசா நெருக்கடி. இப்படி யோசிச்சார், என்ன பார்க்குறீங்க சொல்லுங்கள் பிள்ளை அப்படின்னா. இல்லை, பைசா தேவைப்படுறது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாமா, எவ்வளோ வேணும், ஒரு 1 லேக் தரேன் உங்களுக்கு இல்லாத இது, ஆனால் எனக்கு ஏன் கூட இப்போ வரணுமா சொல்லுங்கள் அப்படின்னாரு. வேறு என் அட்வொகேட் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் அக்ரிமெண்ட்டை மாற்றணும். அவங்களோட அக்ரிமெண்ட் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிட்டீங்க. அவங்க தான் டேட்டு முடியுது இல்லை, நாளையோட முடியுது இல்லை, அப்போ நான் இதை நாளை கழிச்சு டேட்டை போட்டுக்கிறேன். அதான் அவங்களது முடிஞ்சும் நீங்கள் புதுசாக போட்ட மாதிரி. ஆமாம், வேலை முடிஞ்சு போச்சு. வேறு இதுக்கு இடையில நான் அதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், பேசாமல் நான் எடுத்துக்கிறேன், இடத்துக்கு நீங்கள் 20,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நான் கொடுத்துட்றேன். உள்ள ஃபர்னிச்சர் ஒரு 10,000 பண்ணியிருக்கீங்க, 30,000 வேண்டாம், 50 கொடுத்துட்றேன், எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. எவனுக்கு கொடுத்தாலும் சொல்லிவிட்டு என்னுடைய காஸ்ட்டை சொல்லி அவங்க திட்டினாங்க. கொடுக்க மாட்டேன்னு, தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு வந்துட்டேன். அடுத்த நாள் நான் உள்ளே உட்காந்துருக்கேன். அவங்க வந்தாங்க, உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எப்போ எடுக்கிறீங்கன்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அக்ரிமெண்ட் மாற்றியாச்சு, நீங்கள் புதுப்பிக்கிறேன், நான் புதுப்பிக்கிட்டேன், இந்த திங்ஸை சாயங்காலம் எடுத்துடணும் டிஸ்போஸ், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் சொல்லிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராவல்ஸ் நல்லா போய் நல்லா சந்தோஷமாக இருக்க நேரத்தில் அம்மா இறந்தோன்னா எனக்கு மனசு ஒடிஞ்சு போச்சு. அம்மா இறந்தது கொஞ்ச நாள் என்னை பாதிச்சுது, ரைட் ஓகே. அப்புறம் அந்த ட்ராவல்ஸில் வந்து கொடி கட்டி பிறந்துட்டேன். எதிர்பார்க்காத இது, நல்லா லைஃப்பை லக்ஸரியாக அனுபவித்து வாழ்ந்தவன். எந்த ஊர்னாலும் ஒரு கஸ்டமர் இந்த ஊர் நல்லா இருக்குது, இது நல்லா, இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும், 100 கிலோமீட்டர் போய் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம். அஷ்டமி நவமின்லாம் வரும்போது கார் ஓடாது. அன்றைக்கி மேக்ஸிமம் டிரைவர் எல்லாருமே இருப்பாங்க, 30 டிரைவர் 40 யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஃபுல்லாக என்ன சாப்பிடணுமோ மத்தியானம் சாப்பாடு அது மாதிரி மாதத்தில் ஒரு நாள் இது நல்லா போயிட்டு இருக்க நேரத்தில் என்னுடைய மனைவி டெலிவரி பீரியட்லேயே அவங்களுடைய இறுதி காலம் முடிந்து விட்டது. மேலும் அடி. அப்புறம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் தொழிலை வந்து இயக்க முடியல. பேசாமல் ட்ராவல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும், வண்டி எல்லாமே ஹேண்ட் ஓவர் பசங்கள்கிட்டே கொடுத்தோம். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. நேராக சென்னை வரேன். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் காற்று அள்ளி பிடுங்குது.
வெறும் 1000 ரூபா சென்னையில் வந்து படுத்திருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில். பை போனதே தெரியல. பை காணும். தலைமாட்டில் வச்சு பை. இப்போ கோடி கோடியா சம்பாதிச்சு அப்போ நிறைய அமௌண்ட் இருந்தது இல்லையா? அந்த அமௌண்ட் எல்லாமே இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே அதான் வண்டியை நிறைய வாங்கிட்டேன், பொறுக்கிட்டேன். அந்த ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காசு இருக்கு இல்லையா, அந்த காசு அது அப்படியே வண்டி வந்தது. வரி அட்வான்ஸ் போட்டு டியூ போட்டு போட்டு அப்படி போட்டு அப்படி பெரிய பெரிய 12 வண்டி வந்தது. இப்போ நீங்கள் சாதாரண அன்றைக்கி நான் வந்து இண்டிகா 3 லட்சம்னு சொல்கிறேன். இன்றைக்கி எவ்வளவுன்னு கனெக்ட் பண்ணிங்க அதோட அமௌண்ட்டு? 35-40 வருஷத்துக்கு முன்னால் இது இன்னைக்கு எடுத்தீங்கன்னா அன்றைக்கி வந்து 1 crore மேலே போகும். விட்டாச்சு, வந்தாச்சு, சென்னைக்கு வந்தாச்சு, கையில் ஒன்றும் இல்லை, படுதா காலி. ஒவ்வொரு இடமா சுற்றுறேன். மழை இப்போ 2014 மழை பெஞ்சிட்டு இருந்தது தெரியுமா? எக்மோரில் வந்து ஒரு இடத்துல வலிக்க வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு எதுவுமே 4 வருஷத்துக்கு கம்பல்சரியாக இருக்கும். ட்ரெஸ் எப்படி குளிச்சானா குளிக்கலையா? ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களா? இல்லை, ரோட்டில் தான் சுற்றி இருந்துருக்கேன். எனக்கே தெரியல. மைண்டு என்னென்ன ஒன்றும் புரியல. அப்போ தெரியலை எனக்கு. அப்போ ஒரு நாள் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துருக்கேன். பின் பக்கத்தில் பொட்டின்னு ஒரு அடி. யாரான்னு பார்க்க யானையும் காணும். அவ்வளோ தூரம் ஒரு ஆள் பையை வச்சுட்டு போகிறான். எந்திரிச்சு ஓடுறேன். ஓடி அப்படி போர்ஷன் திரும்பினா அப்படியே சீரடி சாய்பாபா. நம்ப மாட்டேங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அதே உருவத்தில் ஒரு நபர் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் சாய்பாபாவுடைய அவரே ஃபேஸ். எனக்கு அவரா எனக்கு அந்த நேரத்தில் ஒருமே ஐடியா வரல. சத்தியம் எந்த பாருங்க, எனக்கு புள்ள இருக்குது. அப்படியே அவர் ஃபேஸ் அப்படியே படுத்தது போகிறோம். எந்தி நீ யாருன்னு உனக்கு இப்போ தெரியும் போ அப்படின்னு அம்போட்டு போயிட்டான். ஒரு அழுக்கு மூட்டை இது போயிட்டான். அப்போ தான் என்னுடைய உடம்பு ரூபத்தை பார்க்குறேன். குப்பை சாக்கடையில் ஒருத்தவங்க பிரட்டி போட்டுப்பாங்க, எப்படி இருப்பான் அதை மாதிரி இருக்கேன். நினைவு திரும்புது திருப்பி. இதே மூடி, இதே தாடி, இதே மாதிரி தாடி இருக்கு. இதே தாடி இல்லை, இப்படி தாடி. என்னடா இது இந்த கோலத்தில் இருக்கும், இங்கே இருக்கும், இன்னும் புரியும் இல்லை. இது எவன் மதிப்பா நம்மளை? எப்போ தான் நார்மலுக்கு வரேன். சரி சொல்லிட்டு இப்போ காசு வேணுமே, குளிக்கணுமே, ஒன்றும் புரியல. அப்படியே நேர மயிலாப்பூர் போயிட்டேன். கேட்டு சாய்பாபா கோயில் போகணும். ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு போடுவாங்க, காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட் சாப்பாடு போடுவாங்க. அதனால் நீ அங்கே போங்க அப்படின்னாங்க. அதனால நான் அப்படியே போனேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கேன். ஒருத்தர் வந்தார், 500 ரூபா கொடுத்தாரு. பாத்ரூம் இருந்துச்சு. அங்கே போய் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு நல்லா கும்மி அலசி, அந்த ட்ரெஸ்ஸை நல்லா அலசி போட்டுட்டு நார்மலுக்கு வந்துட்டோம்மா. நல்லா குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை போட்டு நேராக அப்படியே நடக்கிறேன். திருப்பி எக்மோர். என்னுடைய சரணாகதி என்ன வேலைன்னா, எக்மோர்லேருந்து நடந்து நேராக மயிலாப்பூர் போகிறது. காலையில் அங்கே டிஃபன் பொங்கல் சாப்பிட்றது, மத்தியானம் கலப்பை சாதம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, திருப்பி அங்கேருந்து நடக்கிறது, நேராக திருப்பி எக்மோரில் வந்து படுக்கிறது. இதுதான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. புகாரி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது. காரை பார்த்துட்டு அந்த நம்பரை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் ஒருத்தர் கேட்டார், என்ன கார் நம்பரை வெறிச்சு பார்க்குறீங்கன்னாரு. இல்லை, எனக்கு மனசில் இப்போ 2-3 நாளாகவே நடக்க போகிறது இதெல்லாம் தெரியுது. நீங்கள் இரும்பு கம்பெனி இல்லை இரும்பு சம்பளம் தொழில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னாயிட்டேன். தானாக வந்தது எனக்கு. மயிலாப்பூர் சாய்பாபா அருள் அவரும் அசந்து போய் 1000 ரூபா கொடுத்தேன். ஆஹா, அப்போ அதுக்கு அடுத்தால டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, அடுத்தால யோசித்து ஒருத்தரை கூப்பிட்டு உங்கள் பிறந்த தேதி என்னன்னு சொல்லி அவருடைய டீட்டெயில் சொல்ல ஆரம்பித்தேன். அவரும் அசந்துட்டார். ஆஹா, நம்மகிட்ட விஷயம் இருக்குடா. அப்போ இதை வந்து நம்ம அலையக்கூடாது, ஏதோ இடத்துல உட்காந்து செட்டில் ஆயிடணும். சரின்னு சொல்லி பாண்டித்து ரோடுக்கு வரேன். ஒருத்தர் ஜாதகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பித்தேன். ட்ராவல்ஸ் எப்படி அது மாதிரி டெவலப் பண்ணும்போது எல்லோரும் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நயன்தாரா மேடமும் அந்த லைனில் வருவாங்க. வந்தாங்கன்னா ஓரமாக வண்டி நிப்பாட்டு, வண்டி நிற்கும், நான் போவேன். 500 ரூபா அந்த மாதிரி காசு கொடுப்பாங்க. அப்போ லாக்டவுன் போட்டாச்சு. லாக்டவுன் போட்டால் பஸ்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வரவங்க போகிறவங்க ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, துணி கொடுக்குறது, அந்த நேரத்தில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ பேரை சொல்ல விரும்பலை, ஏடிஎம் கேட்காரு. அவர் எந்த ஊரில் ஜெயிப்பார், அவர் தான் லீடிங்கில் வருவார்னு சொல்லியிருக்கேன். அவர் வந்து அதுக்கு வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாண்டிபிச்சாரில் வந்து மாலை போடுறேன்னு சொல்லியிருக்காரு. மோடிஜியை பற்றி பேசியிருக்கேன், ராகுல் காந்தியை பற்றி பேசியிருக்கேன், ஸ்டாலின் சாரை பற்றி பேசியிருக்கேன். ஸ்டாலின் சாரை பற்றி நான் பேசுனது ஜெயிச்சது எல்லாருக்குமே தெரியும். உலகறந்த உண்மை, அவர் தான் வருவார்னு சொல்லியிருக்கேன். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டால் 20 வருஷம் இன்னும் ஆகும். அப்போ தமிழ்நாட்டில் 40 சீட்டை பிடிக்கிறதுக்கு வரும். சரி, 26ல் புதுசாக ஒருத்தர் களம் இறங்குறாரு இல்லையா? விஜய்க்கு வந்து எதிர்கட்சிக்கு உண்டான, விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சிக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதுக்கப்புறம் சில நாளில் அவர் முதலமைச்சர் சிஎம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதாவது 26ல் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் கழித்து ஒரு ஒரு யார் அந்த நேரத்தில் சிஎம் வருவாங்களோ அவங்க டெத் ஆகணும். அப்போ பை எலெக்ஷன் வரும் இல்லையா?
அப்படின்றீங்க. ஆமாம், அப்போ அந்த அனுபவ ஓட்டில் டப்புன்னு மேலே ஏறிடுவாங்க, பிரசிடென்ட் ஏறி மேலே வந்துடும். கம்பல்சரி அப்படி ஆகுன்றீங்களா? டிஸ்கால் ஆட்சி கலைக்கணும் அந்த மாதிரி திருப்பி அந்த மாதிரி வரும்போது அடுத்த வர முடியும். அதுக்கு எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க தான், அது வந்து மாற்றம் கிடையாது. சரிங்க, இப்போ வந்து நம்ம இதுல இருந்து ஒருத்தர் உட்கார்றாரு, அவரோட டேட்டா பத்தி வச்சு நீங்க அவரை பத்தி எல்லாத்தையும் சொல்லுங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிறந்த தேதிங்களா, மாசத்தோட வருஷத்தோட சொல்லணுமா? பிறந்த தேதி அப்படியே சொல்லுங்க, நான் சொல்றேன். ஜனவரி 4. ஜனவரி 4 வருஷம் 99. யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. என்னையா வாய்ப்பே இல்லை. உன்னை யாரும் புரிஞ்சுக்கிற, நீ வந்து ஒரு உன்னோட ட்ராக்கே காம் டைப். அனாவசிய ஆள் கூட நீ ஒட்ட மாட்டேன். ஓகே ஓகே. ரெண்டாவது லைஃப்பில் வந்து ஆம்பிஷன் ஜாஸ்தியாக விடுவான். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆம்பிஷன் ஜாஸ்தியாக உள்ளவன். ஆனால் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மனசில் எய்மில் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களுடைய எண்ணம் செயல் வேறையா ஓடிச்சு. ஆனால் நீங்கள் சாதிக்கக்கூடிய பிறந்த நபர், ஜெயிக்கக்கூடிய நபர். இந்த நபர் ஜெயிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேலெடுத்து கண்டுபிடி வரக்கூடிய நபர். அதில் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஏன்டா எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்துற அப்படிமாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் இதான். ஒரு 10 இவர் கீழே 10 பேர் வேலை செய்யணும். இவர் தான் ஹெட்டு. இவர் தான் இந்த ஒரு டீம் லீடர்னு சொல்லுவாங்க இல்லையா, டீம் லீடர்னு சொல்ற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும். வீடியோ பார்த்து வேலை போயிடும். லைட்டா போறாங்க, நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையை வெண்மத்தை கக்கிட்டு போறான். புதுசா ஒரு வண்டி வாங்கியிருக்கான், அது யூகம்லாம் எப்படி இருக்கும்? வண்டி நம்பர் வந்துட்டு 6633 TN 666 12 அப்புறம் 33 12 3 15 3 18. உனக்கு பார்த்தா சொன்னேன் 8 அந்த 4 வரும்போது லக்கு. அதுல 9 தேவையில்லை, அந்த இடத்துல 8 வருதா. 9ங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? இரும்பு. நான் முதல்ல சொன்னேன் 9ஆம் நம்பருக்கு இவருக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்டதுன்னு வரந்தாங்க. 9ஆம் நம்பருக்கான இரும்பு சம்மந்தப்பட்டதுதான். வெற்றியில் நீங்கள் திருச்சி பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பரில் இருக்கிற வந்து வசதியாக வருவான்னு போயிடும். உட்காந்து பிறகு வசதி அப்படின்னு வச்சுங்க. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நடிகர் ரஜினிகாந்துக்கு உச்சத்தை தொட்டது 9ஆம் நம்பர் வரும். 9 எப்படின்னா 12ஆம் தேதி சொல்கிறீங்க, 3 6 9 இந்த லெவலில் உங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா குணம் எல்லாரும் கொண்டு போல இருக்கும். அதில் ஒரு 1000ல் ஒருத்தருக்கு கோடீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான். எல்லாரும் கோடீஸ்வரன் ஆக முடியாது. இப்போ நிறைய வித்தியாசமாக நம்ம மோடி சார் சொல்கிறேன், இவர் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஏன்னா இவரும் அவருக்கு ஒத்துப்போம். என்னன்னு கேட்டிங்கன்னா குறுகிய காலத்தில் முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. சட்டார்னு இருக்கிற இடமே தெரியாமல் கிடப்பாங்க, தபால் மேலே ஏறிடுவாங்க. இத்தனை வருஷத்துக்கு மோடி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ 10 வருஷமாக போட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இவரை வந்து யாருன்னு இப்போ தெரியல நமக்கு. சரிங்க. இப்போ நான் இன்னொருத்தர் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, என் ஃப்ரெண்டு, அவங்களோட இது சொல்கிறேன். சொல்கிறீங்களா? 1ஆம் தேதி மே மாதம். யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. அவங்களாம் பட்டு திருந்தணும். அந்த நம்பருக்கு 1 5 வந்து அட்வைஸ் பண்ண முடியாது. அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விதி. ஆனால் எல்லாத்துலையும் ஹெட்டாக இருப்பாங்க. கெத்தாக இருப்பாங்க, ஹெட்டாக இருப்பாங்கன்னா தலைமையாக இருப்பாங்க. தலைமையில் திமிரோட இருக்கும் அந்த நம்பர். அவர் எந்த மாதிரி துறையில சாதிச்சிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாருன்னு கேட்குறேன். அப்படி உங்களுடைய சம்மந்தப்பட்டது தான் அவருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா அந்த மாதிரி வருது, அந்த மாதிரி துறையில் இருக்கலாம். சரிங்க. இப்போ அந்த 3 1 4 இந்த மாதிரி ஆட்கள் சொன்னீங்க. என்னோட தெரிஞ்ச ஒருத்தரை 4 இல்லாமல் சொல்கிறேன். 21 நவம்பர் மாதம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில நம்பருக்கும் சில நம்பரும் மேட்ச் ஆகும். இப்போ நீங்கள் சொல்ல நம்பரு 21 2 1 3 நவம்பர் மாதம். இது எப்படின்னா 4 3 7 நினைச்சதை சாதிப்பான். நினைச்சதை சாதிக்கூடிய நபர். எவ்வளோ பெரிய இது வந்தாலும் அந்த ஆளுக்கு தோல்வி மாதிரி தான் வரும். ஜெயிச்சிடும். வாழ்க்கை ஃபுல்லாக அவனுக்கு போராட்டத்துக்கு தான் ஜெயிக்கணும். போராடி ஆனால் தோக்கிறது உறுதி கிடையாது. அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவனுக்கு தெய்வம் வந்து இப்போ ஒரு 10வது இடம் போனோம், ஒரு 6 இடம் வந்தாச்சு. இந்த மீதி 4 ஜெயிக்கிறது 4 பேர் உட்காந்துருக்கேன்னு பார்க்க போனால்
டக்குன்னு பார்த்தா ரிசல்ட் இவருக்கு தான் வந்து விடும். இப்போ நான் அது சொன்னல 21-11 அவர் இவருடைய நண்பர், அவருடைய லௌகிக்க வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எப்படி அமைய சொல்லுங்க? லௌகிக்க வாழ்க்கை இல்லை, அவருக்கு கொஞ்ச நாளில் அந்த சன்னியாசமாகி விடுவார். சன்னியாசி மாதிரி கோயிலுக்கு போறது குளம் போறது ஆயிடுவா. அவரா அந்த நபர், நீங்க சொல்ற நபர் புரிய எல்லாம் ஏங்க. சில பேருக்கு எல்லாமே லேட்டா கிடைக்கும், இவருக்கு சீக்கிரம் கிடைக்கும் போது வாழ்க்கையே இவ்வளவுதான் பூ அப்படின்னு நிலைமை வந்துடும். ஆனா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவார். ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் கிடைச்சிடும். கடைசியில் காரி துப்பிட்டு மனுஷ வாழ்க்கையே ஒரு பிண்டம் தூக்கி போட்டு 4 பேருக்கு நல்லது பண்ணுவோம், கோயிலுக்குள்ளமோ. நான் இப்போ எப்படி இருக்கேன், அதுக்காண்டி நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இவர் அப்படி இல்லை, குடும்பமும் இருக்கும், ஆன்மீகமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஐயா, இதுவே அவருக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா ஏற்கனவே எப்படி அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலும் இதுதான் கேதி, பின்னால் இப்படி தான் வரணுங்கிறேன். இந்த மனுஷனுக்கு முதல்ல வரும்போது ஒரு சட்டன் வீடு வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சண்டை போட்டு பிரிஞ்சு வந்துடுவார். சண்டை போட்டு பிரியலாம் இல்லை, ஒய்ஃபோடே இருப்பார், ஒய்ஃபுக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் ஆன்மீகம் பக்தி ஜாஸ்தியாகும். பக்தி ஜாஸ்தி ஆகிறதுக்கும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போறது வேற, அது துறவரம். இவர் துறவரம் நான் சொல்லல. சன்னியாசி ஆயிடுவார்னா, சன்னியாசிங்கிறது குடும்பத்துடன் இருக்கக்கூடிய சன்னியாசி. ஆன்மீக சாமியை கும்பிட்டுட்டு வாழ்க்கை அப்படியே போகும். காஞ்சி பெரியவரை பார்க்க போலாமா, காளிகாம்பாள் கோயில் போலாமா அப்படின்னு ரொட்டீன் ஸ்டைல் மாறிடும்.